தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் மே 4ஆம் தேதி வந்துருச்சு. அந்த ரிசல்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேக கட்சி வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்ப முதல்வராக போகிறார். இந்த சைக்கிள் இருக்குல்ல, அதாவது திமுக அதிமுக சொல்லக்கூடிய அந்த கடந்த 50 வருஷம் இந்த சைக்கிளை ஒரு ஆளா உடைச்சிருக்காரு அப்படி வேணா சொல்லலாம். அவருக்கு வாழ்த்துக்கள். மாற்று கட்சிகள், அதாவது விஜய்களுக்கு ஓட்டு போடாம மாற்று கட்சிகள் இருப்பீங்களா, அதாவது திமுக அதிமுக மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை வந்து நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே யூகிச்சிருப்பீங்க, மென்டலா ப்ரிப்பேர் ஆயிப்பீங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகலன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து மாற்று கட்சிகள் தேர்தல் அந்த வியூக வகுப்பாளர் தேர்தல் அந்த என்ன கருத்து கணிப்புலாம் இருப்பாங்களா அவங்கள பெருசா கணிக்கல. ஏதோ ஒரு 2-3 நிறுவனம் மட்டும் தான் கணிச்சிருக்காங்க, பெருசா கணிக்கல. இருந்தாலும் ஒரு 108 சீட் வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியா ஒரு சைக்கிளை உடைச்சு விட்டுருக்காரு விஜய். அந்த வகையில பாராட்டுகள். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 5 மாநிலம் மொத்தம் தமிழ்நாடு மொத்தம் இல்ல 5 ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் வந்திருக்கு. அதுல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேக கட்சி 108 சீட்டு, டிஎம்கே அலையன்ஸோட சேர்த்து 73 சீட்டு, ஏடிஎம்கே கூட்டணியோட சேர்த்து 53 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்கிறது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி முன்னாள் வருஷத்துல நடந்திருக்கும். அப்புறம் மம்தா பானர்ஜியோட ஆட்சி தான் கடந்த 15 வருஷம். வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தாவோட கோட்டைன்னே சொல்லலாம். அந்த கோட்டையை உடைச்சு விட்டுருக்காங்க பிஜேபி. ஏன்னா 206 சீட்டு பிஜேபியோட கூட்டணி கட்சி, மம்தா அவர்கள் வந்து 81 சீட்டு, மற்றவை 6 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பிஜேபி ஆட்சி வந்து வெஸ்ட் பெங்கால வந்துருச்சு. கேரளால பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட்டணியோட சேர்த்து 97 சீட்டு, லெப்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து தோத்து போயிட்டாங்க. அவங்க வந்து 35 சீட்டு, மற்றவை வந்து அதில் பிஜேபி எல்லாம் சேர்த்து 8 சீட்டு. ஸோ கேரளால பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட், மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா. அதில் மெஜாரிட்டி வரல, அதையும் நான் சொல்றேன். சில பேர் மெஜாரிட்டி வரணுமே, தொங்கு சட்டசபை வந்துடும், பிளஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாறுமா, ஃபர்ஸ்ட் 2026 நடக்குமா, இப்பெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அவன் அசாம்ல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிஜேபி தான், திரும்ப பிஜேபி ஆட்சி 102 சீட்டு பெரும்பான்மையில் வந்திருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 21, மற்றவை 3. புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி தான், திரும்பவும் என்டிஏ தக்க வச்சிருக்கு 18 சீட்டு, காங்கிரஸ் வந்து 6 சீட்டு, அதர்ஸ் வந்து மற்றவை. ஸோ 5 மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம் பிஜேபி, அசாம் பிஜேபி, புதுச்சேரி பிஜேபி அலையன்ஸோட சேர்த்து 3 ஸ்டேட்ல. கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா. இதான் 5 மாநிலங்களுக்கான ரிசல்ட் இப்ப தெரியுது. சரி, இப்ப இந்த ரிசல்ட் இப்ப பார்த்துட்டோம். இந்த கட்சிகள் இருக்காங்களா, இந்த கட்சிகள் மேப் வைஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துரும், அப்பதான் சரியான புரிதல் வரும். அதுக்கப்புறம் நம்ம தொங்கு சட்டசபை மற்ற விஷயங்கள்லாம் உள்ள போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மேப்பை பாருங்க. இதான் தமிழ்நாடு மேப்பு. இதுல நல்லா கொஞ்சம் நம்ம, அதாவது உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. தாவேகா 108 சீட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 108 சீட்டு பிங்க் கலர். தாவேகா வந்து பிங்க், இந்த பிங்க் கலர் ரோஸ் கலர் இருக்குல்ல, அதான் தாவேகா. இந்த நல்லா பார்த்தீங்கன்னு வைங்களேன், நார்த் ஃபுல்லாவே தூக்கி விட்டாங்க. நார்த் ஃபுல்லா அடிச்சு தூக்கியிருக்காங்க தாவேகா. குறிப்பா சென்னையில ஃபுல் ஸ்வீப் தாவேகா பண்ணிட்டாங்க. ஸோ நார்த் பெல்ட் ஃபுல்லாவே தாவேகா வந்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க. பிளஸ் மேற்கு அந்த கொங்கு மண்டலம் சொல்றது கோயம்புத்தூர், நீலகிரி அந்த பெல்ட்டை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பெல்ட் ஸ்வீப், ஃபுல் ஸ்வீப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அங்க வந்து நிறைய தொகுதியை வந்து கைப்பற்றிருக்காங்க. அப்புறம் திருச்சி பெல்ட், சென்ட்ரு பெல்ட், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய திருச்சி பெல்ட்டை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கங்க தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் இந்த சைடு அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை அந்த பெல்ட்டை தூக்கியிருக்காங்க. அப்புறம் நார்த் அதாவது சவுத் பெல்ட், அதாவது தூத்துக்குடி, அந்த திருநெல்வேலி அந்த பெல்ட்டை தூக்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் எங்கெங்கெல்லாம் ரோட் ஷோ போனாரோ எல்லாமே அங்க ஸ்வீப் பண்ண மாதிரி தான் தெரியுது. குறிப்பா சென்னை ரோட் ஷோ போனாரு, திருச்சி ரோட் ஷோ வந்தாரு, கோயம்புத்தூர் ரோட் ஷோ போனாரு, தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு ரோட் ஷோ போனார். ஸோ ரோட் ஷோ எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தாவேக்கு ஆட்சியை பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு 10 ரோட் ஷோ போயிருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது போல. 140 சீட்டு 130 சீட்டு வந்திருக்கும் போல. அது தவிர்த்தார். சரி, ஓகே, இப்போதைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம இதை வச்சு தான் பேச முடியும். டிஎம்கே 59 சீட்டு, இந்த பச்சை கலர் இருக்க எல்லாமே டிஎம்கே. குறிப்பா டெல்டால ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. இந்த பெல்ட் ஃபுல்லாவே, அதாவது கடலூர் இந்த பெல்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளஸ் கீழே திருநெல்வேலியோட வடக்கு, அதாவது வடக்கு தூத்துக்குடி இந்த மாதிரி பெல்ட்ல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தெற்கு விருதுநகர் இந்த பெல்ட் ஃபுல்லாவே. அப்புறம் பிரவுன் வந்து ஏடிஎம்கே, இந்த பிரவுன் வந்து ஏடிஎம்கே. ஸோ கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அப்புறம் ஈரோடு, கரூர் இங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அங்கங்க டெல்டால அங்கங்க, பிளஸ் அந்த சைடு நாகப்பட்டினம் இந்த ஏரியா ஃபுல்லாவே ஏடிஎம்கே. மற்ற எல்லாமே மற்றவை, அதாவது காங்கிரஸ் கட்சி, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கவங்க தான், ரைட்டா. அமமுக, தேமுதிக 1 சீட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இதான் வந்து மேப் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், என்னென்ன சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்னென்ன கட்சின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியாவும் பார்த்துருவோம். 2026 அப்புறம், அதாவது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற எல்லாமே வந்து பிஜேபி வந்து இப்ப
வெஸ்ட் பெங்கால கைப்பற்றிட்டாங்க. அசாம் ஆல்ரெடி பிஜேபி கையில தான் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே பிஜேபி. இந்த ப்ளூ கலர் இருக்க எல்லாமே வந்து இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ். அங்க அப்புறம் அந்த கர்நாடகா, இந்த தெலுங்கானா பெல்ட், அப்புறம் கேரளா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். தாவேகா வந்து எல்லோ. ஸோ ஒட்டுமொத்த மேப்ல பொறுத்த வரைக்கும் ஒன்னு இந்த சைடு என்டிஏ கூட்டணி இருக்கு, இந்த இந்தியா கூட்டணி இருக்கு, இல்ல என்டிஏ கூட்டணி இருக்கு. ஒரே ஒரு கட்சி தனியா இருக்கு அப்படின்னா அது தாவேகா கட்சி ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாவேகா மட்டும் இல்ல, ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை அதாவது டெல்லியில தோத்துட்டாங்க. பஞ்சாப்ல இப்ப ஆட்சியில் இருக்காங்க. ஆனா பஞ்சாப்லயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிஜேபி வந்து நிறைய எம்பி அங்க பிஜேபி சைடு போயிருக்காங்க. ஸோ பஞ்சாப்லயும் அடுத்த வருஷம் தேர்தல் நினைக்கிறேன் மிகப்பெரிய சவாலை சந்திக்க போறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ரைட்டா? ஸோ இதான் வந்து இந்தியாவோட நிலைமை. ஸோ தமிழ்நாடு மேப் வைஸ் பார்த்துட்டோம், இந்தியா மேப் வைஸ் பார்த்துட்டோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அடுத்து இப்ப மெஜாரிட்டி வெள்ளையே 234ல 117க்கு மேல எடுக்கணுமே. இப்ப எப்படி சிஎம் ஆவாரு, எப்படி இதை தக்க வைப்பாரு, 5 வருஷம் ஆட்சி செய்யணுமே, என்னெல்லாம் செய்ய போறார், அதெல்லாம் என்னெல்லாம் செய்ய போறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னது, இலவசங்கள், அதுக்கான சவால்கள்லாம் விஜய் அவர்கள் தான் எதிர்கொள்ளணும். அதான் 5 வருஷம் பார்ப்போம். அதே மாதிரி தொங்கு சட்டசபை, அதாவது இப்ப மெஜாரிட்டி வெள்ளையே தொங்கு சட்டசபை வந்துருச்சு. என்ன நடக்கும்? இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் ஃபுல்லாவே பிரேக்கிங் நியூஸ் தாங்க. அங்க இங்க அங்க போறாங்க இங்க போறாங்க, டிராவல்ல இருக்க போறாங்க எல்லா கட்சியும். ரைட்டா? பிரேக்கிங் நியூஸ் தான். அதனால வந்து இந்த தொங்கு சட்டசபை எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தொங்கு சட்டசபைங்கிறது என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும், விதிமுறைகள் என்னன்னு பார்த்தலாம். தொங்கு சட்டசபைனா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல மெஜாரிட்டி யாரும் வரல அப்படின்னா அந்த சட்டசபை தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜாரிட்டி இல்லாத சட்டசபையை தொங்கு சட்டசபைங்குவாங்க. ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இங்கிலீஷ்ல. இப்ப தமிழ்நாட்டில் அந்த தொங்கு சட்டசபை இப்ப வந்திருக்கு. ஏன்னா 234 தொகுதி தமிழ்நாட்டில், 117 தொகுதி, அதாவது ஆஃப் பை 2 போட்டீங்கன்னா 114 தொகுதி. அதுக்கு மேல எடுத்திருந்தா தான் மெஜாரிட்டி, 50% மேல எடுக்கணும். இப்ப யாருமே அதை எடுக்கல. தாவேகா 108, அங்க திமுக அதிமுக 50, இது மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? இன்னும் அந்த 117 யாருமே தொடல. அப்ப ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சவால் இருக்கு. குறிப்பா இப்ப யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா தாவேகா. ஏன்னா அவங்க தான் 100 தாண்டி கிட்டக்க இருக்காங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து லீடரை வந்து இன்வைட் பண்ணுவார். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆக்கிடுவார். ரைட்டா? விஜய் வந்து சிஎம் ஆக்கிடுவாரு. கவர்னர் இன்வைட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்போதைக்கு யார் சிங்கிள் லார்ஜஸ்டா இருக்கா, 3 கட்சியில யார் அதிக சீட்டு வாங்கியிருக்கா அவங்கள ஆட்சி அமைக்க வச்சிருவாரு. கவர்னரை பொறுத்த வரைக்கும் அது ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ் எல்லாம் தவிர இவர் சிங்கிள் லார்ஜஸ்டே இருக்காரு. ரைட்டா? அதனால இவர் ஆட்சி அமைச்சிருவார். இப்ப எங்க சவால் வரும் அப்படின்னா, இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு சிஎம் ஆக்கிடுவாரு விஜய. ஆனா எங்க சவால் வரும்னா, ஒரு 7ல இருந்து 14 நாள், அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ள சட்டமன்றத்துல ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். ஃப்ளோர் டெஸ்ட் மாதிரினா அதாவது என்னன்னா, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி நடக்கும். அதிகபட்சம் 7 to 14 days. கான்ஸ்டிடியூஷனல் பெருசா இங்க சொல்லல, விதிமுறைகள் படி 2 வாரம் வச்சுங்களேன். அதுக்குள்ள மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆனும் தாவேகா கட்சி, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் 2 வாரத்துக்குள்ள மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும். அதான் ஃப்ளோர் டெஸ்ட். அது இப்பதான் ஃப்ளோர் டெஸ்ட். இதான் முக்கியமான ஸ்டெப். இந்த இதை கடந்து வரணும் அவரு. அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் மேற்கொள்ள போகிறாங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் அவுட் ஆஃப் ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி நடக்கும், உள்ள எப்படி ஓட்டு போடுவாங்க, இப்ப நம்ம மக்கள் ஓட்டு போட்டாங்களே இவிஎம், அது மாதிரி நடக்குமா இல்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். ஜென்ரலாவே இந்த மாதிரி ஃப்ளோர் டெஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு ஓட்டிங் மெத்தட் எப்படி நடக்கும் அப்படின்னா, 3 ரூட்ல இருக்கும். 3 ரூட்ல இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். ஒன்னு வாய்ஸ் ஓட்டு, அதாவது எம்எல்ஏ எல்லாம் வந்து கையை தூக்கி ஐஸ் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாய்ஸ் ஓட்டா இது வந்து நடக்கும். இல்லாட்டி அப்படின்னா டிவிஷன் ஓட்டு. இதுதான் இப்ப மெஜாரிட்டி, இதுதான் இப்ப நடக்க போகுது. தொங்கு சட்டமன்றத்தில் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. டிவிஷன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன் இன் ஹங் கேசஸ், அதாவது தொங்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஓட்டிங் மெத்தட் வந்து டிவிஷன் ஓட்டு மெத்தட் தான். இதுல என்ன நடக்கும்னா, எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரி, இவிஎம் மிஷின் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லா கட்சி சார்பா எல்லாம் போய் அங்க ஓட்டு போடணும். தாவேகா ஓட்டு போட்டு ஒரு 117 மேல தாண்ட வச்சிட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ பாட்டுக்கு அரசாங்கத்தை நடத்த வேண்டியதான். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க, கூட்டணி தான் சேரணும்னு அவசியம் இல்ல. அங்க மெஜாரிட்டிக்கு அவருக்கு 118 சீட்டு வரணும். எந்த கட்சியில இருந்து பட்டன் தட்டி அவங்களுக்கு 118 தாண்டா போதும். ரைட்டா? ஆனா பெரும்பாலும் அப்படி தட்டுறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்து விலகிதான் சேர முடியும். அதையும் ஒரு இது போட்டு தான் பார்க்கணும். 2 வாரம் டைம் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம், லாபிஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல டிவிஷன் ஓட்டு மெத்தட் தான் ஹங் கேசஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் ஹெட் கவுண்ட், ரொம்ப ரேர் கேஸ், எத்தனை பேர் வந்திருக்காங்க என்றது இது ரொம்ப ரேரு. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டான மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். அது இன்னும் 2 வாரத்துக்குள்ள நம்ம தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை 114 சீட்டு தாண்ட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க அசம்பிளியில டிவிஷன் ஓட்டு தான் அக்யூரேசியா உங்களுக்கு காட்டும். மெஜாரிட்டி மார்க் இப்ப அப்படி ஓட்டு போட்டாங்க, 117 தாண்டிட்டாங்க அப்படின்னா, அதாவது 50% ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆகி ஓட்டு அதிகமா வாங்கிட்டாரு அப்படின்னா, அதாவது 234 எம்எல்ஏ 118 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் சிஎம்ங்க.
ரைட்டா, அவர் சிஎம் ஆயிடுவாரு. இல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் நடந்து அதுல முறை இது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கட்சி தாவல் தடை சட்டமும் நடக்கும். இதை இப்போதைக்கு அது நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்டெப் 7 ரிசல்ட், சப்போஸ் 118 வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் சிஎம் ஆயிடுவார், கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். தாவேகா சிஎம் அவரு, அமைச்சரவை போட்டு ஆட்சி நடக்கும். சப்போஸ் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் தோத்துட்டாரு, 118 சீட் அவருக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா, ஆல்ரெடி இவர் கையில 108 இருக்கு நான் சொல்றேன், அவர் ரிசைன் பண்ணிடணும். ரைட்டா, அவர் முதல்வர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிடுவார், ராஜினாமா பண்ணிடுவார். ஏன்னா மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி இருக்கு, அதான் பார்லிமெண்டரி சிஸ்டம்னாலே மெஜாரிட்டி, ஜனநாயகம் அதான் சொல்லுது. ரைட்டா, இஃப் நோ ஒன் ப்ரூவ்ஸ் மெஜாரிட்டி, சரி மெஜாரிட்டி இல்லைன்னா சிஎம் பதவியை ராஜினாமா செஞ்சிருவாரு. யார் ஆட்சி? ஓகே, ஃப்ளோர் டெஸ்ட் சொல்றீங்க, டிவிஷன் ஓட்டு சொல்றீங்க, கவர்னர் கூப்பிட்டு வைக்கிறாரு, 2 வாரம் டைமுங்கிறீங்க, எல்லாம் ஓகேதா. மெஜாரிட்டி ப்ரூவ் ஆகல, 2 வாரத்தில் தோத்துட்டாரு, 118 யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கவர்னர் வந்து வேற ஏதாவது தலைவரை ஏதாவது கூட்டணி எதுவும் சேர்ந்து ஏதாவது ஆட்சி பிடிக்கிறாங்க கேட்பாரு. சப்போஸ் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து இங்க நடைமுறைப்படுத்தப்படும் ஆர்டிகல் 356 படி. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல ஒரு 6 மாசம் 1 வருஷம் காலத்துல எலெக்ஷன் நடக்கும், ரீ எலெக்ஷன். இந்த கேஸ் ரொம்ப ரேர் கேஸ் தான், குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது ரீ எலெக்ஷன். மேக்ஸிமம் மேலக கேசஸ்ல ஏதாவது நடக்கும், ஆனா நம்ம எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ரைட்டா, ஸோ இந்த 8 ஸ்டெப்பு தாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும். இப்போ சரி, அந்த ஹங் அசம்பிளி வந்துருச்சு, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு இவர் கையில் இருக்கிறது 108 சீட்டு தான். அது 2 தொகுதியில் அவர் போட்டி போட்டிருக்காரு. ஏதாவது தொகுதியை ராஜினாமா செஞ்சுருவான்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் திருச்சி ஈஸ்ட்டை வந்து அவர் ராஜினாமா செஞ்சுருவான்னு நினைக்கிறேன். அப்படின்னா 107 சீட்டு, ஏன்னா பெரம்பூர் பக்கத்தில் இருக்கு, பகல மாசம் வரோன்னு சொல்லியிருக்காரு, அதனால பகல போயிட்டு வந்துடலாம். திருச்சி ஈஸ்ட்னா கொஞ்சம் தூரமா இருக்கு, ஆனால் அவங்க என்னோட ஏரியா தான் அது, மாசம் வருவான்னு சொல்லியும் போட்டிருக்காங்க மக்களே, பார்ப்போம். சரி ஓகே, அப்போ 107 சீட்டு, 107 சீட்டு, 107 சீட்டு இப்போ கையில் இருக்கு. ரைட்டா, அப்படி வச்சுங்க. இப்போ மெஜாரிட்டிக்கு 118 தேவை. அப்பனா 107 118 வரதுக்கு 11 சீட்டு தேவை தாவேகாக்கு, விஜய் அவர்களுக்கு. இந்த 11 சீட்ல என்ன காம்பினேஷன்லாம் போட்டு பார்ப்போம். இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்களே, இவங்க தான் பிரதானமா முன்னாடி இருந்தே சேரணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 107 + 5 112 வந்துடும். இந்த எல்லா கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சி கன்ஃபார்ம் ஆதரவு கொடுக்கிறது வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அப்ப 112 வந்துடும். 112 வந்துருச்சுன்னா இன்னும் 6 தேவை. ரைட்டா, 118க்கு. சரி ஓகே, காங்கிரஸ் சேர்ந்து 112 வச்சிருங்க. இப்ப இன்னும் 6 தேவை. இந்த 6 தேமுதிக ஒரு சீட்டு, அந்த தேமுதிக போவாங்களான்னு அது சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு திமுக கூட, அதை போவாங்களான்னு டவுட்டு தான். இந்த சைடு விடுதலை சிறுத்தை கட்சி 2 சீட்டு, ஆனால் அவர் இப்போ பேட்டி கொடுத்ததில் அவரும் கொஞ்சம் என்ன நடக்கும் தெரியல, ஆனால் டவுட்டு தான். கம்யூனிஸ்ட் 2, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 4 வந்துடுது. சரி, இவங்க போனாங்க அப்படின்னா 112 + 4 116 வந்துடும். இன்னும் 2 சீட்டு தேவை. ரைட்டா, அதில் விசிக போனாங்கன்னா அந்த 2 சீட்டு வந்துடும். போல அப்படின்னா இன்னும் 2 சீட் தேவை. திமுக கூட்டணியிலேருந்து போறவங்களை வச்சு இன்னும் போனாலும் கூட, திமுக இருந்து காங்கிரஸ் போனாலும், கம்யூனிஸ்ட் போனாலும், மார்க்சிஸ்ட் போனாலும் 2 சீட்டு தேவை. சரி ஓகே, இவங்களா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இந்த சைடில் யார் அதிமுக வாய்ப்பு இல்லை, அமமுக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பாமக போக வாய்ப்பு இருக்கு. பாமக 4 சீட்டு ஏற்றுனாங்க அப்படின்னா 114 4 போனால் 120 வந்துடும். 118 தாண்டிட்டாரு. ஆனால் பாமக போனால் இங்கிட்டு விசிக போவாங்களான்னு டவுட்டு. விசிக போனாங்கன்னா மெஜாரிட்டி வராது. அப்ப விசிக விட்டுட்டாங்க அப்படின்னா பாமக இழுத்தாங்கன்னா 112 + 4 116, இங்க 2 கம்யூனிஸ்ட் இழுத்து விட்டா 120. இந்த காம்பினேஷன் வரும். ரைட்டா, இல்ல அப்படின்னா கட்சிக்குள்ள இருந்தே இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அவர் அதிமுக நிறைய தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருந்து ஆதரவு கொடுக்கலாம். ஆனா அது கட்சிக்கு எதிரான செயல்பாடுல விப்புல எதிராக வந்துடும். அது கட்சி தாவல் தடை சட்டம், இல்ல தாவுறாங்களா, இல்ல உள்ள இருந்தே ஆதரவு கொடுக்குறாங்களா, என்னதான் இருந்தாலும் ஒரு பில் பாஸ் ஆகுது பின்னாடி அப்படின்னா அதுக்கும் மெஜாரிட்டி வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பில் இருக்கு, ஒரு திட்டத்தட்ட ஒரு பக்குன்னு ஆட்சி நடத்துற மாதிரி தான் இருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த 5 வருஷம் இவங்களா போனாலும் கூட அது மாதிரி ஆட்சி நடத்துற மாதிரி தான் இருக்கும். சரி, அதிமுக கூட்டணியே வச்சுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா 107 + 53 160 வந்துருச்சு. இப்ப சேஃபா ஆட்சி நடத்தலாம். சேஃபா ஆட்சி நடக்கணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி கூடயே சேரணும், போஸ்ட் அலையன்ஸே வைக்கணும். இல்ல எனக்கு 2 கூட்டணி வேணாம், ஏன்னா அதில் பாஜகவை எதிர்க்கிறார் தாவேகா. ஸோ அப்போ 2 கூட்டணி வேணாம் அப்படின்னா நான் சொன்ன அந்த காம்பினேஷன்ஸில் ஏதாவது ஒன்று நடக்கணும். எதுவுமே நடக்கலன்னா பிரசிடென்ட் ரூல் தான். இப்போதைக்கு சிஎம் ஆயிடுவார், 2 வாரத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரைட்டா, இப்போவே அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாத்தையும் மாமல்லபுரம் ரிசார்ட்டில் தங்க வைக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆக்சுவலாக இவங்க தான் அதை தங்க வைக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் காம்பினேஷன்ஸ் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள். ரைட்டா, இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ நம்ம
இந்தியா எலெக்ஷன்ஸு, ஸ்டேட் எலெக்ஷன் பார்த்துட்டோம். தொங்கு சட்டசபை வந்தால் என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ ஆகும்னு பார்த்துட்டோம். அவருக்கு கூடிய வாய்ப்புகள், கால்குலேஷன்ஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு வருவோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? இதான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆட்சி மாறிடுச்சு, திமுக இருந்தாங்க, தோத்துட்டாங்க. இப்போ தாவேக ஆட்சி நடக்க போகுது. அதுலேயும் மெஜாரிட்டி சலசலப்பு இருக்குது. சரி, ஓகே, ஆட்சி மாறிடுச்சு, தாவேக ஆட்சி. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடக்கும்? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாறுமா? என்ன நடக்கும்? இந்த 2026 எக்ஸாம் நடக்குமா? 2026 100% எக்ஸாம் நடக்கும். குரூப் 1 நடக்கும், குரூப் 2 நடக்கும், குரூப் 4 நடக்கும். அந்த பிரச்சனை இல்லைல்ல. இப்போ எக்ஸாம் நடக்கும், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். போஸ்டிங் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். ரைட்டா? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் போட்டுட்டே இருங்க. எக்ஸாம் நடக்கும். சரி, எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கிறதுல வேக்கன்சி எவ்வளோ விடுவாங்க அதெல்லாம் போட்டு இருந்தால் பார்க்கணும். 2வது இது முடிஞ்சா வேக்கன்சிலாம் நம்ம போட்டு இருந்தால் பார்க்கணும். என்ன செய்ய போகிறாங்க தேவைக்கா போட்டு இருந்தால் பார்க்கணும். 2வது. 3வது, சரி சிலபஸ் மாறுமா? ஏதாவது சேஞ்ச் வருமா? வேற ஏதாவது படிக்கணுமா? ஏன்னா தமிழக திட்டங்கள் இதெல்லாம் படிக்கணுமா? சிலபஸ் மாறுமா? சிலபஸ்ல ஏதாவது இந்த ஆட்சி வந்து மாற்றம் கொண்டு வருவாங்களா? இங்க பாருங்க, இவங்க அதாவது டிஎன்பிசின்னு ஒரு துறையில யூனிட் 5 யூனிட் 6 ஒன்று இருக்கு, அல்ல திராவிடம்னு ஒன்று இருக்கு, அப்புறம் தமிழ்ல அவுட் சோர்ஸ்ல இருந்துலாம் கேட்கறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆயிடும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள டிஎன்பிசி 2027 இது அது பேர் என்ன எக்ஸாம் முடிச்சிருவாங்க. எக்ஸாமே நடத்தி முடிச்சிருவாங்க. அதனால நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பாட்டுக்கு என்ன சிலபஸோ அதே படிங்க. அது மட்டும் இல்லாம சிலபஸ்ல என்ன பெரிய என்ன சேஞ்சஸ் என்னத்தை கொண்டு வந்துட முடியும்? சயின்ஸ்ல என்ன சேஞ்ச் கொண்டு வந்துட முடியும்? நியூட்டன் லா தான், ஆர்க்கிமிடிஸ் தான். அப்புறம் ஜாகிரபியில் என்னத்தை சேஞ்ச் கொண்டு வர முடியும்? இமயமலை தான். என்ன தூக்கி கடாசாக முடியும்? நல்லா எல்லாமே ஸ்டாட்டிக்கு. என்ன அப்புறம் இந்தியா வேளாட மாத்தியா போட முடியும்? எல்லாம் ஸ்டாட்டிக், ஃபிக்ஸட். ரைட்டா? அதனால இது மாறாது, இந்தியன் பாலிட்டி இது மாறாது, இந்தியன் எக்கனாமி மாறாது, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன திட்டங்கள் கேட்க போறாங்க? திராவிட திட்டங்கள் படிச்சிட்டோம். என்ன அதுலேருந்து கேட்டாலும் இன்னும் 2026 டிஎன்பிசி கண்ட்ரோலில் தாங்க எக்ஸாம் இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் இருக்கிறாங்களோ அதாங்க நீங்கள் எழுத போறீங்க. ரைட்டா? அதனால நீங்கள் பாட்டுக்கு இருங்க. அது என்னென்ன மாற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா பார்ப்போம். ரைட்டா? நான் பெருசாக இதை கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆயிடும் இந்த ஆட்சிக்கு. ஹிஸ்ட்ரி கல்ச்சர் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இது மாறல, இது வந்து ஸ்டாட்டிக். அவங்க சேஞ்ச் கொண்டு வரணும்னா என்ன, தமிழக திட்டங்களும் ஒரு விஷயம் தானே, மற்ற எல்லா விஷயத்தையும் பெருசாக கொண்டு வர முடியாது. எல்லாம் யூனிவர்சல். ரைட்டா? பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் ஸ்டாட்டிக்கு. ரைட்டா? அதெல்லாம் மாறவே மாறாது. ஆப்டி மேத்ஸ்ல அதெல்லாம் மாறாது, வாய்ப்பே இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா தமிழ் சிலபஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும். குறிப்பாக இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம்ல தூக்கியே ஆகணும். இந்த அவுட் சோர்ஸு ஓலைச்சூடியில் தூக்கியே ஆகணும். இதுக்கு வேணா நம்ம கோரிக்கை வச்சுட்டே இருக்கலாம். இல்லைனா தமிழை எலிஜிபிலிட்டியாக கூட மாற்றிடலாம். ரைட்டா? ஜிஎஸ் மேத்ஸ் அதை வச்சு ஸ்கில்லுக்கு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட வைக்கலாம். ரைட்டா? இதுக்கான கோரிக்கைகளை நம்ம வச்சுட்டே தான் இருப்போம். பழைய சிலபஸ் மாற்றுவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த சிலபஸ்ல இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தூக்கணும். இலக்கணம் படிக்கிறது சூப்பர், செம்ம. ரைட்டா? அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இலக்கணத்தை நான் எதுவும் சொல்லல, இந்த மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த பல பொருள் சொல்லு ஒரு பொருள் சொல்லும் பொருளுமே இதெல்லாம் இந்த 2வது பறவை தூக்கி விட்டுலாம். இந்த 2வது யூனிட்டே தூக்கி விட்டுலாங்க. எதுங்க இந்த 2வது யூனிட் தமிழில் படிக்கணும்? ஒரு எழுத்து ஒரு மொழியெல்லாம் படிக்கணும். நம்மளா ஷார்ட்கட் போட்டு பிறந்திருக்கோம். இந்த 2வது யூனிட் தான் எனக்கு தலைவலியாக இருக்குது. இதை தூக்கி விட்டா கரெக்டாக இருக்கும். விஜய் அவர்கள்ட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க? அவங்க ஆல்ரெடி அவங்க மெஜாரிட்டிக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் டிஎன்பிசி சிலபஸ் போயா நானே 10 சீட்டு வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், அந்த டிஎன்பிசியா யூனிட் 2 போயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். போட்டு வந்து பார்ப்போம். அவங்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் தீக்கிட்டோம், அப்புறம் நம்ம பிரச்சனையை சொல்லுவோம். யூனிட் 3 கூட ஓகே. இந்த யூனிட் 4 கலை சொற்கள்லாம் என்னங்க சாட் ஜிபிடி வந்துருச்சு. லெட்டர் டைப் பண்ணுறதுல சாட் ஜிபிடியே ரெடி பண்ணிடுது. இப்போ வந்துட்டு கலை சொற்கள்லாம் அலர்ஜி மரபணு ஜீன்லாம் படிக்கணும். என்னது இது? யூனிட் 4 தூக்குறோம். ரைட்டா? கோரிக்கை வைக்க போகிறோம். நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? இந்த கலை சொற்களை தூக்குறோம், கோரிக்கை வைக்கிறோம். யூனிட் 2 தூக்குறோம். இந்த யூனிட் 2 தூக்கி ஆகணும். அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு இது கூட ஓகே. இலக்கியம்லாம் ஓகே. திருவள்ளுவர் மாற்றக்கூடாது. வள்ளுவரே குரல்லா அதெல்லாம் நாலடியார்லாம் ஐயோ அதெல்லாம் மாற்றக்கூடாது. சரி, இது ஃபிக்ஸடாக இருக்கணும். இந்த தமிழில் அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய அத்தனையும் தூக்கணும். ரைட்டா? ஒட்டுமொத்தமாக தூக்கணும். அப்புறம் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் அந்த மனப்பாடம் பண்ணக்கூடியது இங்கிலீஷ்லையும் தூக்கணும். ஸோ இப்போதைக்கு ஆட்சி மாறிடுச்சு. சைக்கிளை உடச்சி விட்ருக்காரு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாறி போடக்கூடிய அந்த சைக்கிளை உடச்சி விட்ருக்காரு. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அந்த ஒரு பிம்பத்தையும் உடச்சி விட்ருக்காரு விஜய். பணத்தை வாங்கிட்டு வேற அவரு கூட போட்டிருக்கலாம். ரைட்டா? அதனால அந்த ஒரு 1,70,00,000 வாக்கா 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சிங்கிளா 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக 1.5 கோடியா? 1,50,00,000 வந்து திமுக, அதிமுக 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தாரு.
நிறைய தொகுதியோட பிரச்சனையும் பேசினாரு. அவரோட வாக்கு சதவீதம் 8% 4% குறைஞ்சிருக்கு. அவரும் அடுத்தடுத்து எழுந்து வருவாருங்கிறத பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாற்றம் கொண்டு வருவாங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். இன்னும் இப்போதைக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே இங்கே பெரிய பாடுபட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தான் நம்ம கோரிக்கையை கேட்பாங்க. கோரிக்கையை கேட்டு யூனிட் 5 சொல்லி தமிழக திட்டங்கள் புரிய வச்சு, அப்புறம் யூனிட் 2 ஒன்று இருக்குது, போன வருஷம் இப்படி நான் பண்ணாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால் டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நம்ம பேசிகிட்டே இருப்போம். ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி ஏதாவது பார்த்து செஞ்சாதான் உண்டு. இந்த தமிழில் மொத்தமாக தூக்கி விட்டுருங்க, அந்த இலக்கணம் தவிர எல்லாத்தையும் இந்த மனப்பாடம் பண்ணுறதில்ல. கோரிக்கை வைப்போம். ரைட்டா? அதனால் இப்போதைக்கு சிலபஸ் மாறல, இப்போதைக்கு எக்ஸாம் டேட்டு மாறல, இப்போதைக்கு வேக்கன்சி எதிர்பார்ப்போம். என்னான்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சி மாறி இருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை பொருளை கட்டுப்படுத்துறது, அந்த மாதிரி பிரச்சனை, அது சோஷியல் இஷ்யூ, அப்படி போயிடும். டிஎன்பிஎஸ்சியில் எதுவும் இல்லை, ரிலாக்ஸாக படிங்க. பாலிட்டியா ரிலாக்ஸாக படிங்க, ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, வாரம் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிடுங்க. ரைட்டா? தட்டி தூக்குறீங்க. 2026 போஸ்டிங் கன்ஃபார்ம், பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே படிச்சே இருங்க, அவ்வளோதான். படிச்சே முடிச்சு விட்டுணும் மொத்தமாக. ரைட்டா? ஸோ அது இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில், கிளாஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ப்ளஸ் அந்த ஸ்டடி பிளானு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் மற்ற கிளாஸஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் அடுத்ததில் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.